ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ஈஸியாக அண்ட் குவிக்காக ஒரு லெமன் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப குவிக்காகவும் முடிஞ்சிடும் கூட. இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை வந்து நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு லஞ்ச் ஏதாவது பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப கிட்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. தேவையான பொருள் என்னென்ன எடுத்திருக்கேன்னா 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 7 பல்லு பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பொடிசாக இன்னும் பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம், போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 3 லெமன் வந்து மீடியம் சைஸ் லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 5 பிஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து இது அளவு. ஸோ இந்த அளவு வச்சு நீங்கள் 1.5 கிளாஸ் அரிசிக்கு பண்ணால், இதுக்கு மேலே நீங்கள் வந்து நிறைய பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ரைஸ் வந்து எப்பயுமே தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கிற இந்த சால்ட்டு, மஞ்சத்தூள், இந்த பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் வந்து இந்த லெமன் ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரைஸ்லேயும் வந்து உப்பு, வெரைட்டி ரைஸ்ன்றதுனால ரைஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணுவோம். அதனால் நான் இதில் வந்து சால்ட் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா கரையணும் இந்த லெமன் ஜூஸில். நான் வெறும் ஜூஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன், தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ தாளிச்சிடலாம். நான் இதில் வந்து இப்போ கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடலெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இந்த மாதிரி முந்திரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டை ஆட் பண்ணிட்டேன். நான் எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். நம்ம எடுத்து வச்சுக்க 3 காஞ்ச மிளகாய், இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த லெமன் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு சிம்மர் இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் தான் கொதிக்கணும். அது இல்லைன்னா வந்து டக்குன்னு சுண்டிடும். இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் பொன்னி அரிசி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா குக் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த லெமன் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சால்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிப்போம். ஆல்ரெடி கரெக்டான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக வந்து லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, இது உதிரியாக எதுக்கு வந்திருக்குன்னா வந்து நான் ஆல்ரெடி ரைஸ் குக் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். அதனால தான் ரைஸ் உதிரியாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.